தமிழ்நாட்டில் ஊழல் நீக்கமர நிறைந்துவிட்டது, தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. இன்னும் மோசமாக மக்களே ஊழலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இங்கே சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகிறது, குடும்ப ஆட்சி நடைபெறுகிறது, தனிநபர் துதிபாடக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த நிலைமைகளின் காரணமாக தமிழ்நாட்டிலே வறுமை என்பது பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய 3.5 கோடி பேர் லஞ்ச லாவணியத்தினால் ஆட்சி முறை மாறிப்போன காரணத்தினாலே, சரியான ஆட்சி முறை இல்லாத காரணத்தினாலே வறுமை பெருகி இருக்கிறது. வேலை இல்லாத திண்டாட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. 1,10,00,000 பேர் தமிழ்நாட்டிலே வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இவை அத்துறைக்கும் அடிப்படையிலே காரணமாக இருப்பது ஊழல், லஞ்ச லாவணியம்தான். இவை ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் மிகப்பெரிய மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த 3 நாள் உண்ணாவிரதத்தை பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு நடத்துகிறோம். அது தவிர இந்த ஊழல் ஒழிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய லோக் ஆயுதா சட்டத்தையும் அதே போல சேவை உரிமை சட்டத்தையும் உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலே இது இருக்கிறது. ஆனால் ஊழலிலே உளுத்து போன மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே ஆளக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் செய்ய முன்வரவில்லை. பெரிய கட்சி என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் இதை செய்வதற்கு துணியவில்லை. எனவே இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சீரான செம்மையான மக்கள் சார்ந்த ஆட்சி நடைபெற வேண்டும் என்றால் உடனடியாக ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் லோக் ஆயுதா உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும், சேவை உரிமை சட்டத்தை உடனடியாக தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு இந்த சட்டமன்ற தொடரிலே கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த 3 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை மக்கள் மாநாடு கட்சி நடத்துகிறது. மக்கள் மாநாடு கட்சியோடு இணைந்து இந்த லோக் ஆயுதா சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், தமிழ்நாடு லோக்பால் அமைப்பு, அகில இந்திய மகாத்மா காந்தி நிறுவனம் போன்றவையெல்லாம் இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் இந்த சட்ட வடிவு இந்த தொடரில் கொண்டு வரப்படக்கூடிய வகையிலே அமைந்திருக்கும், தொடரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.